இன்னைக்கு நான் உங்களுக்கு கோழி 65 செஞ்சு காட்ட போகிறேன். என்ன சிந்து ஒன்றுமே புரியலையே. கோழி 65ன்றது சிக்கன் 65. இப்போ விளங்கிச்சா? இப்போ நாங்கள் கோழியை நல்ல சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துடுவோம். ஆச்சி சிக்கன் 65 மசாலா எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து சோளன் பவுடர், இஞ்சியும் உள்ளியும் அடித்த பேஸ்ட். அடுத்தது வந்து தயிர். நான் வந்து முதல் சிக்கனுக்குள்ள உப்பு போடுறேன். அடுத்ததாக வந்து நான் மஞ்சள் தூள் போடுறேன். அடுத்ததாக வந்து நான் தயிர் விடுறேன். அடுத்ததாக வந்து நான் கோன் பவுடர் போடுறேன். அடுத்ததாக நான் வந்து முட்டை விடுறேன். அடுத்ததாக வந்து ஆச்சி சிக்கன் 65 மசாலா போடுறேன். நான் வந்து கொஞ்சம் உள்ளி பவுடரும் கொஞ்சம் மிளகும் போட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, எனக்கு அது விருப்பம். அடுத்ததாக வந்து நான் அடித்து வச்ச இஞ்சி பேஸ்ட்டை போடுறேன். அடுத்தது கரம் மசாலா. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணித்தியாலும் நீங்கள் வந்து அப்படியே ஒரு சைட்டாக வச்சுட்டு திருப்பி எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிச்சோன்னு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ வந்து நான் பொரித்து கொண்டிருக்கிறேன். இது வந்து சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி தான் நீங்கள் இறைச்சியை வெட்டி எடுத்தால் நல்லா. அதுதான் சிக்கன் 65. எந்த எலும்புமே இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்க, ஒருக்கா செய்து கொடுத்து பாருங்க. அவை வந்து திருப்பி திருப்பி கேட்பினா உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவைக்கு எலும்புகள் இல்லாதால அவைக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் வந்து இதை வந்து இந்தியாவில் தான் கற்றுக்கிட்டேன். உண்மையாக நான் இந்தியாவை மிஸ் பண்ணுறேன் இப்போ, அதனால் இன்றைக்கி மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து எந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி சிக்கன் 65 கோழி 65. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது யார்? உங்கள் அன்பிற்குரிய சிந்து. நன்றி, வணக்கம்.